சாணக்கியர் இந்த தனநந்தன ஆட்சியை விட்டு இறக்காம நான் என்னுடைய குடுமையை முடிய மாட்டேன் அப்படின்னு சூடு வைத்தார். அப்புறம் இவர் தெரிகிற கால ஆடு மேய்க்கிற வளர்க்கப்பட்ட மாடு மேய்க்கிற குலத்துல இருந்த ஒரு பையனை பார்க்கிறார். அவன் அந்த குலத்திலேயே பிறந்தவனா அப்படிங்கிறத பத்தி கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லாம் யூகங்கள் தான். சில பேரு அவன் சத்திரிய குலத்தை சேர்ந்தவன், அந்த குடும்பத்துல வளர்ந்து வந்தான்னு சொல்றவங்க இருக்காங்க. அம்மா மௌரியா நினைக்கிறேன், அதை வச்சு அவருக்கு சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. மௌரிய வம்சம் அப்படிதான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பையன் பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்கும்போது அவன் ராஜா மாதிரியும் மற்றவங்களை குடிமக்கள் மாதிரியும் அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அவனுடைய அந்த அணுகுமுறையில அந்த ராஜ லட்சணங்கள் எல்லாம் இருந்ததை பார்த்து அதனால அவனை ராஜா ஆக்கணும்னு முடிவு பண்ண. இது ஒரு அசாதாரணமான டாஸ்க். அவரும் ஒண்ணும் இல்ல, அந்த பையனும் ஒண்ணும் இல்ல. ஒரு வலிமையான தனநந்தருக்கு எதிராக அந்த பையனை தயார்படுத்தி கொண்டு வரணும். உலகத்தை பகீரனுக்கு அடுத்தபடியா முயற்சி செய்கிற ஆள், ஒரு ஆளு முயற்சி செய்து சாதிச்ச ஆளுன்னு சொல்லணும்னா சாணக்கியரை சொல்லலாமா இருக்கும். அந்த பையனை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அவனை விடதுக்கு சம்மதிக்கல. அதனால 1000 ரூபாய் கொடுத்து, அது 1000 பணம், அந்த காலத்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி, இந்த பையன் கிட்ட சத்திரிய லட்சணம் இருக்கு, அதனால அவரை விலை கொடுத்து வாங்குறார். அந்த குலத்துல எத்தனையோ ஒரு சத்திரிய வம்சங்கள் இருக்கும், இளவரசர்கள் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படி யோசிச்சாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு பையன் சத்திரிய லட்சணத்தை பார்த்தார், இவனை தான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சா காசு கொடுத்து அவனை விலைக்கும் வாங்கிட்டார். அப்புறம் கூட்டிட்டு போய் தக்ஷசிலத்துக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு பயிற்சி கொடுத்தாருனும், முதல் நேரடியானோட யுத்தம் பண்ணாருன்னும், அதுல அவரு தோத்து போனாருன்னும், அதற்கு பிறகு தன்னுடைய போர் முறையை மாற்றி எல்லைப்புற நாடுகள் ஒவ்வொன்னா பிடிச்சு கடைசியில பாடலிபுத்திரத்தையும் தனந்தன விரட்டி சந்திரகுப்தனை ராஜாவை அமர்த்திட்டு அதுக்கப்புறம் அவரு அரசியல்ல இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க.